பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெவ்வேறு ஊர்களில் கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை சபையாக ஒன்றாக கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சபைக்கு நன்றி. சோ இந்த நாளிலும் ஆண்டவர் சபைக்கு வெளிப்படுத்த போகிற அந்த வார்த்தைகள் நாம் கவனிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகுக்கு ஒளியாக வந்தார் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார். அதே போல யோவான் ஸ்நானகரும் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தான். அவன் சொல்றான், நான் அந்த ஒளி அல்ல, ஒளிக்கு சாட்சி கொடுக்க வந்தேன், ஒளியை குறித்து சாட்சியாக வந்தேன் என்று யோவான் ஸ்நானகரும் கூறுகிறான். யார் அந்த ஒளி? இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி. அவர் வெறும் ஒளி அல்ல, ஜீவ ஒளி என்று நாம் வாசிக்க முடியும். அந்த ஜீவ ஒளியை அடைவது எப்படி? ஜீவ ஒளியை அடைபவர்கள் யார் என்று இன்று வசனத்தில் இருந்து ஆராய்ந்து பார்ப்போம். யார் அந்த ஜீவ ஒளி? இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ ஒளி. வாசிக்கலாம் முதல் வசனத்தை, யோவான் 8:12 வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமேன். இயேசு ஜனங்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுப்பவர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்த, சர்வ சிருஷ்டியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர் தான் அவர். இயேசு கிறிஸ்து அவர் மனுஷகுமாரனாக வந்திருந்தும் கூட அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்போ அவர் சாட்சி கொடுக்கிறாரு, அந்த தேவன் தான் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டு சாட்சி கொடுக்கிறாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ ஜீவ ஒளியை அடைவது எவர்கள்? ஏசப்பா சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் என்று ஏசப்பா சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அத்தனை பிள்ளைகளும் ஜீவ ஒளியை அடைவார்கள் என்பது நிச்சயம் என இயேசு கிறிஸ்து தான் இதை கூறினார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற என்றால் என்ன? அதாவது தேவனுடைய கற்பனைகளை நாம் அனைத்தையும் முழுவதுமாக 100% கை கொள்வதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது. எனக்கு இயேசு நன்றாக தெரியும், நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு பிடிக்கும் என்பதனால் அல்ல, அவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடப்பதுதான் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு என்று இயேசு கிறிஸ்துவே கூறினார் அல்லவா? அதனால நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம், ஆனால் அவருடைய கற்பனைகள் நாம் அனைத்தையும் கை கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். அப்போ நாம் அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நாம் இருள நடக்காம அந்த ஜீவ ஒளியை அடைவது நிச்சயம். ஏன்னா அவர்தான் அந்த ஜீவ ஒளி. ஏசப்பா சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று யோவான் 14 இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஐ ஆம் த ட்ரூத் லைஃப் அப்படின்னு சொல்றாரு, ஐ ஆம் த லைட் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்தான் ஒளி. ஏன் ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டார்? அதாவது ஜனங்கள் இருளில் அகப்பட்டு இருந்தார்கள். பாவம் என்ற இருளில் அகப்பட்டிருந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த இருளில் இருந்த மக்களுக்கு வெளிச்சமாக வெளிப்பட்டவர் தான் இயேசு. அவர்தான் அந்த ஜீவ ஒளி. அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அந்த ஜீவ ஒளியை அடைவதுதான் அவருடைய சித்தமாக இருந்தது. அவர் இரட்சகராக வெளிப்பட்டார். வாசிக்கலாம் யோவான் 1:4-5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். ஆமென். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்போ வார்த்தை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். யார் அந்த வார்த்தை? இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை. ஆதியில வார்த்தை இருந்தது என்று வாசிக்கிறோம் யோவான் 1:1. அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அப்போ அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. இப்போ நம்ம வாஸ்தவம், அதாவது இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். எப்படி? ஏன்னா அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது இல்லையா? அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அப்போ மனுஷனுக்கு ஒளியாக இருப்பது யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். அப்ப நாம் இருள நடக்கக்கூடாது பாவத்துல. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அந்த ஜீவ ஒளி அடைவதுதான் தேவ சித்தமா இருந்தது. ஏன்னா அவருக்குள் தான் அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு தான் ஒளியா இருந்தது. அப்ப நாம் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் ஒளியின் பிள்ளைகளா நடக்க வேண்டும். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
அப்ப இருள பிரகாசிக்கிற அந்த ஜீவ ஒளி யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். அப்ப நாம் ஒரு காலத்துல இருள் நடந்து கொண்டு இருந்தோம், இருள் அகப்பட்டு இருந்தோம். அதிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கினார். இன்று நாம் இருள நடக்கக்கூடாது. நாம அத்தனை பேருமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 4-7. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமேன். ஆமேன். யார் ஒளியில நடக்கிறாங்க, யார் நடப்பதில்லை என்று வசனத்தில் நாம் இப்போது வாசித்தோம். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் என்று யோவான் எழுதுகிறான். என்னவென்றால், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறதுனால எவ்வளவேனும் இருள் இல்லைன்னு சொல்லி யோவான் சொல்லுகிறான். இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உனக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அப்போ யோவான் சாட்சி கொடுக்கிறான், நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்குது. எது? தேவன் ஒளியா இருக்கிறார் என்பதை. அப்போ நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் கூட, நான் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருளில நடக்கிறவளா இருந்தால், அப்ப நமக்குள்ள என்ன இல்லையா? சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகளா இருக்கிறோம். அப்ப யார் பொய் சொல்லுகிறான்? அதாவது நான் ஒளியில நடக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் அவரோட ஐக்கியமுள்ளவளா இல்லைன்னாக்கா நாம இன்னும் இருள நடக்கிறோம். சத்தியம் நமக்குள்ள இல்லை. நாம் சத்தியத்தின் படி நடவாமல் பொய் சொல்லுகிறோம். அப்போ சத்தியத்தை அறிந்த நாம் சத்தியத்தின்படி தான் நடக்க வேண்டும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த சத்தியம் தான் நம்ம விடுதலை ஆக்கிற்று. அப்படி இருந்தும் கூட இன்னும் இருள் நடந்தால் நாம பொய் சொல்லுகிறோம், சத்தியத்தின்படி நடக்கவில்லை. அப்ப நம்ம பொய் சொல்றோம் என்று அர்த்தம் என்று வசனம் சொல்லுது. அப்போ அவர் ஒளியா இருக்கிறது போலவே நாமும் எப்படி இருக்கணுமா? ஒளியில நடந்தால். அப்ப நாம இன்னைக்கு இருள் நடக்கல, நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நாமே நிதானிக்கிறோம். ஒரு காலத்துல இருந்தோம், நாம் இருள் நடந்து கொண்டிருந்தோம், இயேசுவை அறிந்திருந்தோம், நாம் கிறிஸ்துவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தோம், சபைக்கு போவது வருவது இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருந்ததை தவிர நம்ம சத்தியத்தை அறியாம அதுபடி நடக்காம நமக்குள்ள மாற்றம் இல்லாம ஒவ்வொரு நாளும் உலகத்தோட ஒத்து போகிற வாழ்க்கையில தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இன்று நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாக ஒருமனப்பட்டு கூடி வந்து இந்த கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பது ஒரே வாஞ்சியோட தான் அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்ப நாம அத்தனை பேருமே நாம் இன்று, அதாவது இருளில் பிள்ளைகள் அல்ல, ஒளியில் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நாம அத்தனை பேரும் ஒளியில் பிள்ளைகளா நடக்கிறோம். அப்போ நாம இயேசுவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்பது நிச்சயம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நம்ம எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் நம்ம சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கப்பட்ட நாம் மறுபடியும் அந்த பாவத்தில் அகப்படாதபடிக்கு நாம் விழுத்திருந்து வசனத்தை ஒவ்வொரு நாளும் அதை ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் தெய்வ சித்தம். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 4-6. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆமீன். மற்றவர்கள் தூங்குறது போல நாம தூங்காம விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. முக்கியமா ஆத்மாவில தூங்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு உலகத்துல அநேகர் கிறிஸ்தவ மக்கள் அவர்கள் ஆத்மாவை நித்திர அடைந்திருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் விழித்து கொள்ளும்படி எச்சரிக்கிறார், மனம் திரும்ப சொல்லி. மற்றவர் தூங்குறது போல இன்னைக்கு நாம சத்தியத்தை அறிந்த பிள்ளையா இருக்கிற நாம தூங்கக்கூடாது. நம்ம ஆத்மால தூக்கம் அடையக்கூடாது. விழித்து கொண்டிருக்க வேண்டும், தெளிந்தோலா இருக்க வேண்டும். எப்போது வருவார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளை நாம் விழித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களாக வேதத்தை
ஆராய்ந்து நிதானித்து எப்போது வருவார் அது வரைக்கும் நான் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று விழித்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எச்சரிக்கிற வசனம். ஏன்னா அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களா அல்லவே. நாமெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லி வசனம் சொல்லுது. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலில் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அதனால நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம தூங்கக்கூடாது, விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க வேண்டும் என்றுதான் வேத வாக்கியம் நம்ம எச்சரிக்கிறது. அப்ப நாம் அத்தனை பேருமே ஒளியில் பிள்ளைகளை போலதான் நடக்க வேண்டும். அப்போ ஒளியில் பிள்ளை நடக்கிற நாம் மற்ற முன்பாக நாம சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதம் 119 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். தாவீது சொல்றான், இந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்குது. அப்போ அந்த தீபம் தான் வெளிச்சம் தரப்போகுது, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்போ நமக்கு கூட இன்னைக்கு தீபமா இருப்பது தேவனுடைய வசனம், நம் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அப்ப நம்ம சரியான பாதை நடக்க வேண்டும் என்றால் இந்த வசனம் தான் நம்ம கால்களுக்கு தீபமா இருக்க போகுது. ஏன்னா உலகத்தின் மக்கள் இதை அறியவில்லை. அதனால அவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொண்டு இருளில் நடக்கிறதுனால நாம ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். ஆனா இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால நாம் அந்த கற்பனை கை கொள்வதனால், வாசிப்பதனால் அல்ல, அதை கை கொள்வதனால் இன்றைக்கு இந்த வசனம் நம் காலுக்கு தீபமா இருக்குது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அப்போ நாம அந்த ஜீவ ஒளி அடைவதற்கு தான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம். எபேசியர் 5 அதிகாரம் 8-9. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அப்போ அத்தனை பேருமே நம்ம பார்த்ததான் ஆண்டவர் சொல்றாரு, முற்காலத்துல எப்படி இருந்தோமா அந்தகாரத்தில் இருந்தோம், ஆனா இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்ப நாம் அத்தனை பேருமே ஒரு காலத்துல பாவத்துல அகப்பட்டு இருந்தோம், இருளில் நடந்து கொண்டிருந்தோம். எந்த வழியில போவோம் என்று அறியாம நாம் எண்ணம் போன போக்கிலே நாம் நடந்து நம்முடைய இச்சைக்கேற்றபடி நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தோம், மாம்சத்தின் காரியங்களை. ஆனா இன்று அப்படி அல்ல, கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப நாம் அத்தனை பேருமே மாறி இருக்கிறோம். இதனால தேவனுடைய வார்த்தையினாலதான் அதை அறிந்து நமக்குள்ள மாற்றலை கொண்டு வந்தது தேவ வசனம் தான். அப்ப நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோமா, வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ இந்த ஆவின் கனில தான் நாம நடக்கணும். இந்த ஆவின் கனிகள், இந்த 9 கனிகள், 5, 22, 23 கனிகள்ல இந்த 9 கனி, இதுல முக்கியமா அன்புன்ற கனி தான் பிரதானமா இருக்குது. அந்த 9 கனிகளை பெற்றுக்கொண்டு நாம் நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஏன்னா ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் எப்படி இருக்குமா, நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று வசனம் சொல்லுது. வாசிகளா மத்தேயு 5 அதிகாரம் 14-16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? அந்த ஜனங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு நேரடியாக, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஏன்னா மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம் மறைவா இருக்க போறதுல, அதே போல விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், ஒரு விளக்கை கொளுத்தி அதை மரக்கால மூடி வச்சா வெளிச்சம் கொடுக்காது. ஆனா அந்த விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்ப என்ன நடக்கும்? அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதே போலதான் நாம இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு, அப்ப நம்முடைய நற்கிரைகளை கண்டு, யாருடைய நற்கிரையை? வெளிச்சம் என்று நம்ம பார்த்து சொல்ற ஆண்டவர், நம்முடைய நற்கிரைகளை பார்த்து மனுஷர்கள், அந்நிய இடங்கள் என்ன பண்ணுவாங்களா, பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. யாருக்கு மகிமை செலுத்துவாங்க? தேவனுக்கு தான். அப்போ இது தேவனுடைய பார்வையில் இதுதான் முக்கியமானது. அப்போ நாம வெளிச்சம் பிள்ளையா இருக்கிறோம். ஒரு காலத்துல அப்படி இல்லை, இன்னைக்கு இருக்கிறதுனால
நம்முடைய நற்கிரைகளை பார்த்து, அப்ப நம்முடைய நற்கிரைகள் வந்து தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யும் போது நம்முடைய நற்கிரைகளை பார்த்து அவங்க என்ன செய்வாங்களா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை பார்த்து, பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ இந்த நற்கிரை வந்து பிரகாசமா இருக்க வேண்டும். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களை மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு காலத்துல அவர்கள் அப்படி இல்லை, ஆனா இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள் என்று நம்முடைய நற்கிரைகளை பார்த்து என்ன பண்ணுவாங்களா, பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அப்ப இதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. வாசிக்கலாம் 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். பேதுரு வந்து நிருபத்துல முக்கியமா ஒரு புத்தி சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில், அன்னைக்கு மாத்திரமில்லை, இன்னைக்கு உண்மைதான். புறஜாதிகள் நம்மை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்துல அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு, அப்ப நம்முடைய நற்கிரைகளை பார்த்து அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, அவருடைய வருகின் போது 2ஆம் வருகிற நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ள எப்படி இருக்கணுமா, நல்நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சபைக்கு பேதுரு எழுதுகிறான். அப்போ நீங்க என்ன பண்ணுமா, புறஜாதிகள் ஒன்றை குற்றப்படுத்துறாங்க, அக்கிரமக்காரன் என்று விரோதமா பேசும் விஷயத்துல அவங்களுக்கு முன்பாக அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு, அப்ப நம்முடைய நற்கிரைகளை பாக்குறாங்க இல்லையா, இதனால சந்திப்பு நாளிலே தேவனை மகிழ்ப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ள எப்படி இருக்கணுமா, நல்லடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். இதுதான் நாம இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்க போறது. வாசிக்கலாம் லூக்கா 11:34-36. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். ஆமென். ஆமென். வெளிச்சம் வர வேண்டும் என்றால் விளக்கு அவசியம். ஆனா வெளிச்சம் விளக்கு தானா கொடுக்காது. அந்த எண்ணெய் இருந்தால்தான் அந்த விளக்கு வெளிச்சத்தை தரும். இன்னைக்கு நமக்கு மின்சாரம் இல்லாமல் நம் வீட்டில வெளிச்சம் வராது. வெறும் விளக்கை வைத்து விட்டு அது எரியுமா? இல்ல, அதற்கு மின்சாரம் தேவை. அதே போல அக்காலத்திலே மின்சாரம் இல்லாத காலத்துல ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால் அதுக்கு எண்ணெய் அவசியம். எண்ணெய் இல்லாமல் விளக்கு வெளிச்சம் தராது. விளக்கு மாத்திரம் இருந்தா வெளிச்சம் தருமா? அல்ல. அப்போ விளக்கு என்றால் என்ன என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை பார்க்கிறோம். கண்ணானது எப்படிப்பட்டதா? சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. அப்ப விளக்கு என்று எதை சொல்றாரு? கண்ணு. அப்போ கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறதுனால உன் கண் தெளிவா இருந்தால்தான் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும். அப்ப கண் விளக்கு, அது தெளிவா இருக்க வேண்டும். அப்பதான் உன் சரீரத்துல பாவம் இல்லாம இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால், கண்ணுல பாவம் இருந்ததா, இச்சை இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அப்ப சரீரம் முழுசா இருள் அடைந்து விடும், பாவம் நிறைந்திருக்கும். அப்ப நம்முடைய ஆத்மா சரீரம் எல்லாத்துலயும் கரைப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் கண்ணு ரொம்ப முக்கியமானது. இதுதான் விளக்கு. ஒரு மனுஷனுக்கு பார்வை இல்லை என்றால் அந்த உலகத்துல என்ன நடக்குது, எப்படி நடப்பது, எப்படி போகுது என்று அவனுக்கு வழி தெரியாது. ஏன்னா அந்த கண்ணு தான் மிக அவசியமானது. அதனாலதான் கண்ணு விளக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். அது தெளிவா இருந்தால் எப்படி இருக்குமா? உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும். அப்ப நாம வெளிச்சம் பிள்ளை நடக்க வேண்டும்னா நம்ம கண்ணு இந்த விளக்கு தெளிவா இருக்க வேண்டும், பாவம் இல்லாம இருக்கும். ஆனா அதுல கெட்டதா இருந்தால் சரீரம் இருள் அடைந்து விடும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு ஆண்டு சொல்ல எச்சரிக்கா இருக்க. பி கேர்ஃபுல். உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் இராமல் முழுவதும் வெளிச்சமா இருந்தால் எப்படி இருக்குமா? ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போலவே உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும் என்று ஆண்டவர் பேசுகிறார்.
அப்போ இந்த கண்ணுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால இந்த கண்ணு மூலமா நம்ம சரீரத்தை கெடுத்து விட முடியும், இருள் அடைந்து முடியும் இல்லையா, இச்சை நிமித்தமாக. அப்போ இந்த கண்ணு தான் நம்ம தெளிவு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் விளக்கு என்று பார்க்கிறோம். விளக்குக்கான விளக்கத்தை பார்த்தோம். அடுத்தது யோவான் 9ஆம் அதிகாரத்துல, அதாவது அங்க ஒரு பிறவி குடனை இருந்தான், ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அதாவது இயேசு கிறிஸ்து பிறவி குடனை பார்வையிடும்படி ஒரு பெரிய அற்புதம் செய்யறாரு. பார்வை அடைந்த பிறகு அங்க இருந்த அந்த பரிசேயர்களாம் வேண்டுமென்று அவனை கேள்வி மேல கேட்டு அவனை சோதித்தார்கள். ஆனா பார்வை அடைந்த அந்த குருடன் பார்வை அடைந்தது மாத்திரமல்ல, அங்கிருந்த அத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணினான். அதனால அவங்களுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. அப்போ அவனை புறமாக தள்ளினார்கள். பிறகு இந்த 9ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். ஆமீன். பாருங்க, அவங்க கேள்வி மேல கேட்கிறாங்க. அதாவது திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்கிறாங்க. அப்ப பிறகு அந்த பார்வடைந்த மனுஷன் என்ன பண்றான், சொல்றான், அவர் என் கண்களை திறந்திருந்தும் கூட அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது காரியம் என்று அவங்க உபதேசம் பண்றான். யாரு? பார்வையடைந்த மனுஷன். அவன் சொல்றான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். சொல்றது யாரு? பார்வையடைந்த மனுஷன். அவன் பாருங்க உபதேசம் பண்றான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாரு. ஆனா ஒருவன் தேவ பக்தி உள்ளனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப யாருக்கு செவி கொடுப்பாரு, செவி கொடுக்க மாட்டார் என்று அந்த பரிசேயர்களுக்கு அங்க இருந்த மக்களுக்கு உபதேசம் பண்றான். ஆனா அவங்களுக்கு என்ன இருந்தது? எரிச்சல் உண்டாயிற்று. அப்ப சொல்றான், பிறவை குடனை கண்கள் ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டாவது முதல் கேள்விப்படவில்லையே. அவ தேவனிடத்திலிருந்து வந்திருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரு என்று உபதேசம் பண்ண பிறகு அதுக்கு பிரதியுத்தரமாக அவங்க சொல்றாங்க. வாசிங்க 34ஆம் வசனத்தை. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஏன்னா சத்தியத்தை சொன்னதுனாலதான் அவங்களுக்கு சத்ரு ஆயிட்டான். பவுலும் சொல்றான், சத்தியத்தை சொன்னதுனால் நான் உங்க சத்ரு ஆனேனோ. இன்னைக்கு சத்தியம் பேசுறதுனாலதான் எதிர்க்கிறாங்க. நீங்க பொய் பேசுனாக்கா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உலகம் ஒத்துக்கொள்ளும். பொய் சொல்லும் போது அவங்களோட ஒத்து போகிறது பொய். ஆனா சத்தியம் பேசும்போது எல்லோரும் எதிரியா மாறுவாங்க. அப்ப இவன் சத்தியத்தான் பேசுறான், உபதேசம் பண்றான், அதனால சத்ருவா மாறுறாங்க. என்ன பண்றாங்க? முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். ஆனா இயேசு அவனை நேசித்தார். அவனை கண்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறாய் என்று. அப்ப கேட்கும்போது அவன் சொல்றான், நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்று கேட்கும்போது ஏசப்பா சொல்றாரு, நீ அவரை கண்டிருக்கிறார், உன்னோட பேசுகிறது நான் தான் என்று சொன்ன உடனே அவன் விசுவாசிக்கிறான் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு. வாசிங்க 41ஆம் வசனத்தை. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். ஆமீன். ஏசப்பா அழகா சொல்றாரு, நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. கண் இல்லாத இவனுக்கு கண்ணே இல்ல பிறவிலிருந்தே, அதனால பாவம் இருக்காது. ஏன்னா அவன் எதுவுமே பார்க்கல. ஏன்னா கண்ணில் நிமித்தமாக தான் இன்னைக்கு பாவத்தை ரொம்ப ஈஸியா செய்யறாங்க. கையில இருக்கிற மொபைல், இன்னைக்கு உலகத்துல முழுசா பாவம் அடங்கி இருக்குது. ஒரே ஒரு சின்ன கருவி, கை கடக்கமுள்ள கருவி, அதுக்குள்ள பெரிய பாவம் நிறைந்திருக்குது. உலகத்துல அத்தனை பாவம் நிறைந்திருக்கிறது. அது யார் கைக்கு போதோ, அதுக்கு யார் அதுக்கு அடிக்ட் ஆறாங்களோ அதை விழுந்து விடுகிறார்கள். சுலபமாக பாவத்தை விழுந்து விட முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற மொபைல். ஏன்னா அது கண்ணாலதான் பாக்குறாங்க. மணிக்கணக்கா, அதாவது நேரமே போகாத அளவுக்கு தன்னை இழுத்து கொண்டு போகிற கருவிதான் இந்த மொபைல். இந்த உலகம் அதுல அடிமைப்பட்டிருக்குது. இந்த உலகத்துல பாக்குறோம். கடைசி நாட்கள் ஏசப்பா வருகில இதுதான் ஒரு பெரிய அடையாளமா பாக்குறோம். அநேகர் பாவத்துக்கு அடிமைத்தட்டத்தில் இருக்கிறாங்க. சோதோம் குமார பட்டணம் போல பட்டணம் மாறி இருக்கிறது. ஏன்னா கண்ணுனாலதான் அதை செய்யறாங்க. ஏன்னா அதுல கண்ணால் மொபைலை பார்த்து தங்கள் பாவங்களை இச்சல் நிறைவேற்றுகிறார்கள். ஏன்னா இதுதான் ஆபத்தான கருவி இந்த மொபைல் என்று பார்க்கிறோம். அது பேசுவதுக்கு மாத்திரம் தான் ஆரம்பிச்சாங்க.
வெறும் ஒரு இடத்துக்கு இன்னொரு 2 பேருக்குள்ள இருக்கிற சம்பாஷணுக்காக தான் அந்த உருவாக்கப்பட்டதை தவிர, ஆனா இன்னைக்கு அது ஒரு பெரிய கருவியாக, ஆபத்தான கருவியா மாறி இருக்கிறது. ஏன்னா அதை பார்த்ததுனால இன்னைக்கு விழுந்து போகிறார்கள் சுலபமாக. அது பெரியவர்கள் அல்ல, இன்னைக்கு சிறு பிள்ளைகளும் விழுந்து போகிறார்கள். ஆனா கண் இருக்கிறதுனால பாவம். அது ஏசப்ப சொல்றாரு, நீங்கள் குருடா இருந்தாலும் உங்களுக்கு பாவம் இருக்காது இல்லையா? பாவம் இராதுன்னு ஏசப்ப சொல்றாரு. அதான் அவங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலையில் இருக்கிறது. அவங்க கண் இருக்கிறது, காண்கிறோம் என்று சொல்றீங்க, அதனால உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது. ஆனா இவனுக்குள்ள பாவம் இல்லை. ஆனா அவனை தான் என்ன பண்றாங்க, குற்றமெல்லாம் பார்த்து அவனை ஒதுக்கி வச்சாங்க. அப்போ இந்த கண்ணு விளக்கு என்று பார்த்தோம். இந்த கண்ணு நிமித்தமா பாவத்துக்கு அடிமை ஆகிறாள். ஆனா அந்த கண்ணு தான் தெளிவா இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தது நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆமீன். எது கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறதா? மனுஷனுடைய ஆவி என்று பார்க்கிறோம். அப்போ மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் என்று பார்க்கிறோம். அது உள்ளத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்குமா. அப்போ நம்ம விளக்க பத்தி பார்த்தோம். அதாவது தீபம்னா என்ன, மனுஷனுடைய ஆவி என்று பார்த்தோம். அடுத்தது வாசிக்கலாம். இந்த எண்ணெய் என்றால் என்ன என்று பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:11-12. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமென். ஆமென். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷக்குரியலை அறிவான்? அது போலதான் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். அப்ப தேவனுக்குரியவளை அறியும்படிக்கு தேவனுடைய ஆவிதான் ரொம்ப முக்கியம். அப்ப நாங்களோ, பவுல் சொல்றான், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாம தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்ப என்ன என்பது என்ன? பரிசுத்த ஆவி. அப்போ தேவனுக்குரியவர்களை அறிந்து கொள்ளும்படி, அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றால் தான் தேவனுக்குரியவர்களை அறிந்து கொள்ள முடியும். எப்படி மனுஷனுடைய ஆவி என்று மனுஷனில் எவன் மனுஷனுக்கு அறிவானோ, அதே போலதான் தேவனுடைய ஆவியை இல்லாம ஒருவன் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். அப்ப தேவனுடைய ஆவியை பெற்றவன் தான் தேவனுக்குரியவர்களை அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தால் அப்ப நாம பிரகாசிப்போம், ஒளி கொடுப்போம். வாசிக்கலாம். யாக்கோபு 2:25-26. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமென். ஆமீன். ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்குதோ அதே போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குது. ஏன்னா அந்தபடி ராகாப் என்னும் வேசி இருந்தால் அந்த வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணா, வேறு வழியா விட்ட போது அந்த 2 தூதர்களை காப்பாற்றினாள் அல்லவா? அப்ப கிரியையினாலதான் அவள் நீதிமானாக்கப்பட்டாள். அப்ப அந்த ராகாப் என்ற ஸ்திரீ எதனால நீதிமானாக்கப்பட்டால்? கிரியையினாலதான் இல்லையா? அப்போ கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டால், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்தது இருக்குது போலவே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசம் இருக்குது, ஆனா கிரியை இல்லைன்னா செத்தது என்று சொல்றாரு. ஆவி இல்லாத சரீரம் எப்படியோ அதே போலதான் கிரியை இல்லாத விசுவாசம் சொல்றாரு. வாசிக்கலாம். யோபுல 18ஆம் அதிகாரத்துல 5-6 வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும், அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். ஆமீன். யாருடைய விளக்கு அணைந்து போகுமா? வெளிச்சம் தராதான். துன்மார்க்கனுடைய விளக்குன்னு சொல்றாரு. அப்ப துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போகுமா? அது பிரகாசிக்காது. ஏன்னா அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகுமா? ஏன்னா அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடைய அணைந்து போகும். அப்போ விளக்கு என்று பார்த்தோம் இல்லையா? அப்ப யாருடைய விளக்கு அணைந்து போகுமா? துன்மார்க்குடைய விளக்கு அவன் பிரகாசிக்க மாட்டான். ஆனா நீதிமானுடைய விளக்கு எப்போதும் பிரகாசிக்கும் என்று பார்த்தோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:9 பார்க்கலாம்.
நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். ஆமென். இங்கேயும் பாக்குறோம், நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், ஆனா துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். அப்ப துன்மார்க்க செயல்கள்னால அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறதுனால அவனுடைய விளக்கு எப்படி இருக்குமா, அது ஒரு நாள் மாத்திரமே இருக்கலாம், இல்ல பல நாட்கள் இருக்கலாம், ஆனா நிரந்தரமானது அல்ல, அது அணைந்து போகுமா. நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், ஆனா அது என்றென்று நிலைத்திருக்கும். அப்போ வெளிச்சம் பிள்ளை இருக்கிற ஒரு நீதிமான் அவனோட விளக்கு எப்போதும் சந்தோஷிப்பிக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம், சங்கீதம் 119 130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். ஆமென். எது உணர்வுள்ளதாக்கும்? உம்முடைய வசனம். அப்போ உம்முடைய வசனம் பிரகாசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை என்ன பண்ணுமா, உணர்வுள்ளவர்களா ஆக்கும். எது? தேவனுடைய வசனம் இல்லையா? அப்ப இந்த வசனம் தான் நம்மளை உணர்வுள்ளதா மாத்த போகுது. அது பிரசித்தம் வெளிச்சம் தரும். நீதிமொழிகள் 4:18-19. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போலிருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். ஆமீன். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் எப்படி இருக்குமா, அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்ப சூரிய வெளிச்சம் எப்படி இந்த முழு உலகத்துக்கு பிரகாசமான வெளிச்சம் தருகிறதோ அதே போலதான் நீதிமானுடைய பாதை எப்படிப்பட்டதா, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமா ஆண்டவர் சொல்றாரு. அது போலவே துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும். டார்க்னஸ். யாருடைய பாதை? துன்மார்க்கருடைய பாதை. ஏன்னா அவனுடைய பாதை எப்படிப்பட்டது, அது பாவம் செய்யும்படி, ரத்தம் சிந்தும்படி அவன் துணிகிறான். ரத்தம் சிந்தும்படிதான் அவனுடைய பாதை இருக்கிறது தவிர, அதே போல நீதிமானுடைய பாதை அது பிரகாசிக்கிற சூரிய பிரகாச போல் இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா துன்மார்க்கருடைய பாதை காரில் போல இருக்கும். ஏன்னா தங்கள் இடறுவது என்னதில் என்று அவங்க அறிய மாட்டார்கள். ஏசாயா 8:20 வாசிக்கலாம். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஆமென். யாருக்கு வெளிச்சம் இல்லையா? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி ஒருவன் சொல்லாவிட்டால், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன் சொல்லி பேதுருல வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் போதிக்கும் போது அவன் வசனம் தவிர வேற எந்த வசனத்தையும், வேற வெளியில இருந்து எந்த காரணத்தையும் எடுத்து பேசவும் கூடாது. ஆனா இன்னைக்கு உலகத்துல பேசும்போது வசனத்தை தவிர மிற்ற எல்லாமே சொல்லி போதிக்கிறாங்க. இன்னைக்கு மற்றவங்களை சிரிக்க வைக்கணும், அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூலம் தான் இன்னைக்கு சபையில இருக்கிறது. இதுக்காக அவங்க எல்லாரும் போய் விடுவார்கள். அதனால செழிப்பான உபதேசம் இருக்கணும் என்பதற்காகவே, அவங்களை சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காகவே அவங்க ஏற்றபடிதான் போதிப்பாங்க தவிர அவங்க வசனத்தை கண்டித்து பேச மாட்டார்கள். அவங்க வசனம் தவிர மற்ற காரணங்களை மட்டுமே பேசுவார்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுது? இந்த வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிங்க. ஏன்னா இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால், இந்த வசனப்படி நீங்க பேசாவிட்டால், உபதேசம் பண்ணாவிட்டால் அவருக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவங்க இருள இருக்கிறான்னு சொல்லிதான் வசனம் எச்சரிக்கிறது. வாசிக்கலாம், யோவான் 3:19-21. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஆமென். ஆமென் என்று சொல்றாரு. அதாவது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது சொல்றாரு. எது ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்குதா? அதாவது ஒளி, அவர் தான் ஒளியை சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் தான் உலகத்துக்கு ஒளியா வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தும் கூட, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் கூட, ஆனா மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும், ஒளியை விட
இருளை விரும்பினார்கள். விரும்புகிறதே அந்த ஆக்கினைத்திற்கு காரணமா இருக்கிறது. அப்போ ஒளி உலகத்தில் வந்தன்னு கூட அந்த ஒளியை அவங்க விரும்பல. ஆனா இருள தான் அவங்க நடக்கணும்னு சொல்லி தங்கள் இச்சையில் போய் நடந்தார்கள். அதை விரும்பினார்கள். அதனாலதான் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். ஏன்னா பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறானா. அப்ப யார் இயேசு கிறிஸ்துவ பகைக்கிறான்? பொல்லாங்கு செய்கிறவன். பாவம் செய்கிறவன் எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரிகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் என்ன பண்றான்? ஒளியின் இடத்தில் வராதா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வராமல் இருக்கிறது காரணம் அந்த கிரிகள் பொல்லாத இருக்கிறதுனாலதான். அவன் ஒளியை பகைக்கிறான். இயேசு கிறிஸ்து பகைக்கிறான் அவன். அதனால அவன் ஒளி கிட்ட வர மாட்டான், வராது இருக்கிறான். ஆனா சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு அவன் ஒளி எடுத்து வருகிறான். அப்போ பொல்லாத கிரிகள் உள்ளவன் ஒளியை பகைக்கிறான், அவன் வரமாட்டான். ஆனா சத்தியத்தின்படி செய்கிறவன், அப்போ சத்தியத்தை அறிந்து அதன்படி செய்தால் நாம் ஒளியிடத்தில் வருகிறோம் என்று அர்த்தம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:3-4. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமீன். பவுல் சாட்சி கொடுக்கிறான். அதாவது அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணா? அவருடைய மனதை குருடாக்கி விட்டான். எதனால? எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால். பவுல் சொல்றான், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தாக்கா கெட்டு போறதுக்கே அது மறைபொருளா இருக்குமே, இருக்கும். ஆனா தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எந்த ஒளியா? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இந்த சுவிசேஷத்தின் ஒளியை தான் அவன் சாட்சி கொடுக்கிறான். சொல்றான், அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாதபடிக்கு. யாருக்கு? விசுவாசம் இல்லாதவர்களுக்கு தான் சொல்றான். அவருக்கு பிரகாசம் இராதபடிக்கு இந்த என்ன பண்றான்? இந்த பிசாசு என்ன பண்றான்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன பண்ணான்? கூடாக்கி வைத்திருக்கிறான். அதனால இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட அவங்க உணரவில்லை. அவங்க காதால கேட்கறாங்க, கண்ணார பாக்குறாங்க அற்புதங்களை, ஆனால் உணர்வு இல்லாம கேட்கறாங்க. அவங்க விசுவாசம் இல்லாம போயிடுது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, ஏன் அவருக்கு விசுவாசம் இல்லை? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? அவங்க சுய மகிமை தேடினார்கள், அதனாலதான் விசுவாசம் இல்லைன்னு சொல்றாரு. ஒருவருக்கு ஒருவர் மகிமை தேடினார்கள், தேவனால் வருகிற மகிமை தேடாம சுய மகிமை தேடினார்கள், அதனாலதான் விசுவாசம் இல்லை. வாசிக்கலாம் மத்தேயு 4:12-16. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். ஆமென். பாருங்க, அதாவது நசரேத்தை விட்டு நெப்புலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லையில் இருக்கிற கடைக்கு அருகான கப்பர்நகூம் வந்து வாசம் பண்ணினார் ஆண்டவர். அப்ப கடற்கரை இருக்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செப்புலோன் நாடும் நெப்தலி நாடும் ஆகிய புறஜாதியுடைய கலிலேயாவில என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இருளில இருக்கும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அதாவது பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். ஏன்னா அவங்க எல்லாருமே பாவத்தில் அகப்பட்டு இருந்தார்கள். அங்க இயேசு வராரு. இயேசு கண்டவர்கள் சொல்றாங்க, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் யார்? இயேசு தான். ஏன்னா மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. யாருக்கு? மரண இருளில் இருந்தார்கள். ஏன்னா பாவத்தில் சிக்கி கொண்டிருந்தாங்க அவங்கெல்லாம், அந்த மக்கள். ஆனா இயேசுவை வந்ததுனால அந்த மக்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கண்டார்கள். ஏன்னா அவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க? மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது, அவர்தான் இயேசு என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிதான் இது நடந்தது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் லூக்கா 1:77-79. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும்
நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆமென். ஆமென். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்துவ பற்றி ஒரு சாட்சி பார்க்கிறோம். அதாவது நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே, ஜக்காரியுடைய தீர்க்கதரிசனம் இது. அவன் சொல்றான், நமது தேவனுடைய உரக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். யாருக்கு? ஜக்காரிக்கு வருகிற ப்ராபசி. அந்த காலத்தில் மரண இருளில் உட்கார்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்டதான் வெளிச்சம் தரவும். யாருக்கு வெளிச்சம் தரும்படி? அந்த காலத்தில் பாவ மரல் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரும்படி நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியை நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. யார் அந்த அருணோதயம்? இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவில பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களில் இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பை பத்தி சொல்லும் போது தீர்க்கதரிசனமாக அவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, சாட்சி கொடுக்கும் போது இருள உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும், அதே போல சமாதானத்தின் வழியில் நடத்தவும், அதே போல உன்னத்திலிருந்து தோன்றி அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. அவர்தான் இயேசு வெளிப்பட்டார். அப்ப தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போ பாவத்தில் அகப்பட்டிருந்த மக்களுக்கு அருணோதயமாக சந்தித்தது யார்? இயேசு கிறிஸ்து தான். வாசிக்கலாம். அடுத்தது ஏசாயால 45ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். ஆமென். ஆமீன். ஒளி இயேசுதான் நல்லா தெரியுது. ஜீவ ஒளியும் அவர்தான். ஆனா ஒளி இருக்குது, ஆனா இருள் எப்படி வந்தது பாருங்க. ஒளியை படைத்தது இருளையும் உண்டாக்கினேன். ஒளியை படைத்தது அவர்தான், இருளை உண்டாக்கினா அவர்தானா. அப்போ சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிற யாரு? நானேன்னு சொல்றாரு. எங்க தீங்கு வரும் பாத்தீங்கன்னா, தீங்கை உண்டாக்குறது நான் தான். பாருங்க, அதாவது இப்போ சவுல் ராஜாவா இருந்தான். அவன் ஆரம்பத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படி நடந்தான். ஆண்டவர் தான் ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணி சவுல ராஜாவாக மக்களுக்கு ஏற்படுத்தி வைத்தார். ஆனா அதே சவுல் தாவீதுக்கு விரோதமாக தாவீதை பிடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று அவர் காலகட்டத்துல மனம் மாறி அவன் தேவனுக்கு விரோதமா காரியங்களை செய்யும் போது அவனுக்குள்ள வேறு ஒரு ஆவி புகுந்து விடுகிறது. அதாவது அந்த ஆவி அவன் கலங்க பண்ணும்போது அவன் என்ன பண்றான்? தாவீதை அழைச்சு தாவீது இசைக்கருவிகளோட வாசித்து ஜெபிக்கும் போது அந்த ஆவி வெளியே போகுது. இது அடிக்கடி இது செய்யறான். அப்போ அந்த ஆவி எப்படி வந்தது அவனுக்குள்ள? கீழ்ப்படனாலதான் ஆண்டவர் அனுப்புறார். அப்போ தீங்கை உண்டாக்குறது அவர் தான். நானே ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒருத்தர் தீங்கு நடக்குது, ஒருத்தர் அழிவு வருது சொல்றாரு. அதுக்கு காரணம் நான் தான். ஏன் சும்மா தீங்கு ஆண்டவர் அனுப்ப மாட்டாரு. கீழ்ப்படனால் தான். தேவனை எப்போ மறுதளிச்சு அவருக்கு விரோதமாக ஒரு தேசம் எழும்புதோ அந்த தேசத்துக்கு தீங்கு அனுப்புறது அவர் தான். இன்னைக்கு சில பேர் நினைப்பாங்க, என்னப்பா அது தானாக அழிவு வருது, இது காரணம் யாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, ஒளியை படைத்தது நான் தான், இருளை உண்டாக்குறது நான் தான் சொல்றாரு. கர்த்தராக நானே இவரெல்லாம் செய்கிறவர். அப்போ ஒரு தேசத்துக்கு அதாவது செழிப்பும் வருது, ஒரு தேசத்துக்கு அழிவு வருது. எப்போ ஒரு தேசம் முழுசா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம், அந்த தேசத்துக்கு அழிவையும் கொண்டு வர்றாரு. அதாவது ஆகாப்பும் ஜெசேபலும் பாவத்தை நிமித்தமாக, அதாவது அவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்ரேல் தேசம் கலங்க பண்ணினார்கள். முழு தேசமும் விழுந்து போனது, விக்கிரகத்துக்கு அடிமையானது. இஸ்ரேல் தேசம் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சு மக்களை விழ செய்தான் ஆகாப் என்ற ராஜா. அதனால எலியா மூலமாக ஆண்டவர் ஒரு தண்டனை கொண்டு வந்தாரு. எலியா ஜெபிக்கிறான், மழையே இல்லை, மழை நின்று விட்டது. பிறகு 3 வருஷம் கழிச்சு ஜெபம் பண்றான், மறுபடியும் மழை வருது. எப்போ மனம் திரும்புறாங்களோ அப்ப மறுபடியும் ஆண்டவர் செழிப்பா அனுப்புறாரு. எப்போ பாவத்தை செய்யறாங்களோ அப்ப அடைக்கிறாரு, மழையை அனுப்பு, பஞ்சம் வருது, தேசத்துக்கே பஞ்சம் வருது. அப்போ ஒளியை படைத்தது அவர் தான், இருளை உண்டாக்குறது அவர் தான், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிற யாரு? நானேன் என்று கர்த்தர் கூறுகிறார். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8-10. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன்.
இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. ஆமென். பாருங்க, ஒரு சில நேரங்களை தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள், அறியாமனாலே அறிந்தும் கூட. எப்படி? நான் ஒளியில தான் இருக்கிறேன்னு சொல்லி இன்னும் இருளே இருப்பாங்களாம். யாரு சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நான் புதிய கற்பனை உங்களுக்கு எழுதுகிறேன், அது என்னவென்றால் இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. என்னவென்றால் இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி இப்போது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் கூட தன் சகோதரனை பகைக்கிறவன், அப்போ தன் சகோதரனை ஒரு எதிரியை போல பகைக்கிறவன் இதுவரைக்கும் நான் எப்படி இருக்கிறான்னா இருளில் இருக்கிறான். அப்போ ஒரு சகோதரனை ஒரு எதிரியை போல் யார பகைக்கிறானோ அவன் ஒளியில இல்ல, ஒளியில இருக்கிறான்னு சொல்லிட்டு இன்னும் இருளதான் இருக்கிறானா. தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் அவன் ஒளியில நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. ஆனா பகைக்கிறவன் எப்படி இருக்கானா, இன்னும் இருளதான் இருக்கிறான், ஒளியில இருக்குன்னு நினைக்கிறான், ஆனா ஒளியில இல்ல, அவன் இருளதான் இருக்கிறானா. அப்போ ஒரு சகோதரன் மேல அன்பு இல்ல, பகை இருக்குதா, அவனை ஒரு விரோதி மாதிரி பாக்குறானா, அப்ப அவன் ஒளியில இல்ல, இன்னும் இருள்தான் இருக்கான்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். யாக்கோபு 1:17-18. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமென். ஆமீன். நன்மையான எந்த ஈவும் சரி, அதே போல பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதாம். சோதிகளின் பிதா யாரு? ஆண்டவராக கர்த்தர் தான். அப்போ நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து வருது? சோதிகளின் பிதாவிடத்தெல்லாம் இறங்கி வருகிறதாம் பரத்திலிருந்து. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன் ஆவதற்கு நம்மை எப்படி ஜெனிப்பித்தாராம்? சத்திய வசனத்தினால் நம்ம ஜெனிப்பித்திருக்கிறார். இந்த சத்தியமுள்ளதற்கு நம்ம சாட்சியாக, நாம் எப்போதும் சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் சத்திய வசனத்தினாலே நம்ம ஜெனிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். மத்தேயு 25:1-4. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஆமேன். இங்க புத்தி உள்ளவர் 5 பேரு, புத்தி இல்லாதவர் 5 பேரு. கன்னிகை என்பது சபை என்று பார்க்கிறோம், ஒரு ஊமையாக சொல்லப்பட்டது. பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிற ஊமை. இங்க புத்தி இல்லாதவர் என்ன பண்றாங்க? புத்தி இல்லாதவங்க, அதாவது எண்ணெய் இல்லாம என்ன பண்றாங்க? தூங்கிடுறாங்க. இதுல முழுசா வாசிக்க வேண்டாம், இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச இந்த ஊமை. அவங்க பாருங்க, அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர், 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அதுல புத்தி இல்லாத என்ன பண்ணாங்க? தங்க தீவெட்டிகள் எடுத்துக்கொண்டு போனார்கள், ஆனா எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெய் என்றால் என்ற ஆரம்பத்துல வாஸ்தவம் பரிசுத்த ஆவி. தேவனுடைய ஆவி பெறாதவன் எண்ணெய் இல்லாதவன், அந்த விளக்கு எரியாது. அதே போலதான் புத்தி இல்லாதவர் இருந்தார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவே இல்லை. ஆனா புத்தி உள்ளவர்கள் ஞானமா இருந்தார்கள், தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இவர்கள் யாரு? புத்தி உள்ளவர்கள். இவங்க 2 பேருமே தூங்கிடுறாங்க. மணவாளன் வர நடு ராத்திரிலே, அவர் தாமதிக்கும் போதுதான் தூங்கிடுறாங்க. இன்னைக்கு சபைகள் தூங்கி விடுறதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து வராருன்னு சொன்னீங்க, வரமாட்டாருப்பா. ஆவில தூக்கம் அடைந்திருக்கிறது அநேக கிறிஸ்துவ சபைகள் இன்னைக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகை குறித்து அறியாம அவர் வரமாட்டாரு, தப்பான உபதேசம் கேட்டு அவர் வரமாட்டாருப்பா, அவர் வருவார் எங்க சொல்ற வாக்கு தத்தம் எங்கே என்று கேட்கிற சபைகளா மாறி இருக்கிறது. அவர் இப்ப வரமாட்டாரு, இன்னும் பல வருஷங்கள் ஆகணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இல்லாம தூங்கி விடுகிற சபை, ஆத்மா தூக்கம் அடைந்திருக்கிற சபைகள். ஏன்னா எல்லை இல்லாம தூங்குறாங்க. பரிசுத்தாவி இல்லாம தூங்குறதுதான் எண்ணெய் இல்லாது என்று அர்த்தம். அப்ப புத்தி உள்ளதில் என்ன பண்ணாங்க? தீவெட்டிகள் இருக்குது, ஆனா கூட பார்த்து எண்ணெயும் இருக்குது.
ஆனா 2 பேருமே தூக்கம் அடையறாங்க, தூங்குறாங்க. லிட்டரலா அவங்க இந்த ஊமையை படி பாத்தீங்கன்னாக்கா, ஆனா மனோகரன் ராத்திரியில வர்றாரு, நடு ராத்திரில வர்றாரு. திடீர்னு ஒரு சத்தம் வருது. அப்ப 10 பேர் என்ன பண்றாங்க, எழுந்திருக்கிறாங்க. ஆனா புத்தி உள்ளவர்கள் எண்ணெய் என்ன பண்றாங்க, எண்ணெயோட இருக்கனால அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஆனா எண்ணெய் இல்லாத தூங்கினவர்கள் விளக்கு அணைந்து விடுகிறது. அப்ப புத்தி உள்ளவர்கிட்ட போய் கேட்கறாங்க, எண்ணெய் கேட்கும்போது நீங்க போய் கடையில வாங்கிங்க சொல்லும் போது அங்க போறாங்க வாங்கறதுக்கு பிறகு மறுபடியும் வராங்க, கதவு அடைக்கப்படுறது. இது பரலோக ராஜ்யத்துக்கு சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஊமை. அப்போ இயேசு கிறிஸ்து வருகையின் முன்பாக ஆயத்தப்பட்டு எண்ணெயோடு நாம் விழித்துக் கொண்டிருந்தால் அவர் வரும்போது அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனா எண்ணெய் இல்லாம இயேசு கிறிஸ்து வருகைன்னு அந்த நாள் வரும் வரைக்கும் எண்ணெய் இல்லாம இருந்தா, பரிசுத்த ஆவியே இல்லாம வருகை வரைக்கும் காலத்தை போக்கினால் அந்த பரலோக கதவு அடைக்கப்படும். அப்போ இந்த விளக்கு எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் அவசியம். அப்போ அந்த விளக்கு எரிவதற்கு நாம் சுடர் வீசும் பிரகாசமான ஒளியை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு வேண்டியது எண்ணெய். இந்த விளக்கை வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு எண்ணெய் அவசியம். இந்த எண்ணெய் இன்று மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்க வேண்டும். அப்பதான் கடைசி வரைக்கும் அணையா விளக்கை போல் நாம் இருப்போம், நிலைத்திருப்போம். ஆனா எண்ணெய் இல்லாவிட்டால் இந்த விளக்கு அணைந்து விடும், ஆத்மா நித்திர அடைந்து விடுவோம், வருகின் போது கைவிடப்படுவோம் என்பதுதான் இந்த ஊமையின் அர்த்தம். வாசிக்கலாம். அடுத்தது ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. ஆமென். ஆமென். அதாவது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து பாருங்க. அந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை, அவங்களுக்கு வெளிச்சம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகை பின்பு இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். இந்த 1000 வருஷம் அரசாட்சி செய்து முடித்த பின்பு பரலோகத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய ஜெருசலம் பரத இறங்கி வருது. அதாவது யோவான் அதை குறித்து அதை கண்டு சாட்சி கொடுக்கிறான். அதுல முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21:22 முதல் 24. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஆமென். ஆமென். இன்னைக்கு நமக்கு லிட்டரலா வெளிச்சம் கொடுக்கிறது இந்த சூரியன சந்திரனை ஆண்டவர் அதாவது ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஆரம்பத்தில் நமக்காக சிருஷ்டித்தார், பெரிய சுடர் சின்ன சுடர் என்று. இந்த சூரியன் மூலமாக வெளிச்சம் வருகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்த பிறகு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க 1000 வருஷம் முடிந்த பிறகு அது புதிய ஜெருசலம், நியூ ஜெருசலம், அது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அது பர்வதத்தில் இறங்கி வர கண்டேன்னு சொல்லி வசனத்தை பாக்குறோம். அது எப்படி இருக்குதா அந்த இடத்துல, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம். அங்க ஆலயமே இல்லை, அவர்தான் ஆலயமா இருக்கிறாரு, அங்க தேவாலயம் இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க, அப்போ அங்க நகரம் இருக்கு, அந்த நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க அங்க சூரியன் சந்திரன் அதற்கு வேண்டியதில்லை. அப்போ சூரியன் சந்திரன் இருக்க அவசியமே இல்லைன்னு சொல்லி ஆண்டு சொல்ற இடத்துல. ஆனா தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பிக்கிறது. அப்ப சூரியனை விட அதிக பிரகாசம் உள்ள வெளிச்சம் எது? தேவனுடைய மகிமை. அப்ப அங்க சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை ஒளி கொடுக்க. ஏன்னா தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிக்கிறது. ஆட்டுக்குட்டி ஆனவரே அதற்கு விளக்கு. யாரு விளக்கா? இயேசு கிறிஸ்து தான் விளக்கு. ஆட்டுக்குட்டி ஆனவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டி ஆனவர். ஆட்டுக்குட்டி ஆனவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். யாரு அந்த வெளிச்சம் நடக்கிறது? யாரா? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் மட்டும்தான் அந்த வெளிச்சம் நடப்பார்கள். அதே போல பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் சொல்லி பாக்குறோம். இது நடக்க போற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. வாசிக்கலாம். அதே போல இன்னொரு வசனத்தை வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஆமென்.
ஆமீன். அந்த நகரத்திலே, அந்த புதிய ஜெருசலேம் நகரத்திலே அங்கே ராக்காலமே இருக்கலாம், நைட்டே இருக்க போறது இல்லையா. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவருக்கு வேண்டியதில்லை. ஆனா தேவனுடைய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அப்ப அவரே வெளிச்சமா அந்த பிரகாசிக்க போறாரு. அங்க சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை. அங்க ராக்காலமா இருக்க போது, இருளே இருக்க போறதுல அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள், ராஜாக்களை போல இருப்பார்கள். அப்ப நாம இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாம் நடந்து கொண்டால், தொடர் வீசும் ஒளியை போல நம்முடைய கிரியை நிமித்தமாக சந்திப்பு நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்ம கிரிகள் வெளிச்சத்தில் போல் நடந்து கொண்டால் அந்த ராஜா பிரவேசிப்போம். பிறகு அந்த புதிய தேசங்களே நாமும் அதில் பங்கு அடைவோம் என்பதுதான் நிச்சயம். வாசிக்கலாம். அதே போல பிலிப்பு 2 14 முதல் 16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். ஆமீன். பவுல் சொல்றான், நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதுமே இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்ன பண்றேன்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்து சுடர்களை போல பிரகாசிக்க நீங்கள். யாருக்கா? இந்த ஒளியை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு தான் சொல்றான். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய அட்வைஸ். ஏன்னா ஜீவ வசத்தை பிடித்து கொண்டிருக்கிற நாம உலகத்தில் எப்படி இருக்கோமா? சுடர்களை போல பிரகாசிக்கிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கிற நமக்கு புத்திமதி சொல்றது எல்லாவற்றிலும் எப்படி இருக்குன்னா முறுமுறுப்பு இல்லாம. இந்த முறுமுறுப்பு தான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்குது. நெகட்டிவான விஷயம் இது முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு என்பது சபையிலும் இருக்கலாம், நம்ம வீடுல இருக்கலாம், இல்ல நம்முடைய அலுவலகத்திலும் இருக்கலாம். நம்ம வேலை செய்யறதுல முறுமுறுக்க முடியும், சபையில முறுமுறுக்க முடியும், வீட்டுல முறுமுறுக்க முடியும். ஆனா இது எல்லாம் காண்கிற கர்த்தர் ஒருவர் தான். அப்ப நம்ம அந்த விஷயத்துல நம்ம முறுமுறுப்பு இல்லாம இருக்க வேண்டும். எந்த விஷயத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எதுலயும் முறுமுறுப்பு இருக்க கூடாது. சின்ன சின்ன விஷயம் கூட முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு இல்லாம தர்க்கம், அதாவது தர்கிப்பு இல்லாம நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்ய வேண்டும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் இது எப்படி செய்யணுமா? மனுஷருக்கு என்று செய்யக்கூடாது. மனுஷருக்கு தான் செய்யறேன்ப்பா நானு அப்படி சோர்ந்து போகாம கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அது எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி. அப்ப நம்முடைய வீடுகள வேலையோ இல்ல நம்ம அலுவலகத்துல வேலையோ இருக்கலாம், இல்ல வெளியே எங்கேயோ இருக்கலாம். நம்ம செய்யற அத்தனை காரியமும் இது கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நம்ம செய்யற காரியத்தை அத்தனையும் கர்த்தர்கண்ட மனப்பூர்வமா செய்ய வேண்டும். கசப்பு இல்லாம முறுமுறுப்பு இல்லாம செய்ய வேண்டும் தான் அந்த புத்திமதி சொல்றாரு. வாசிக்கலாம். கடைசியா ஒரு வசத்தை வாசித்து முடிக்கலாம். தானியேல் 12:1 முதல் 3. உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமென். ஆமீன். பாருங்க, இது நடக்க போற ஒரு காரியம் முன்பே தானியேல் மூலமா எழுதப்பட்டது. அப்போ இது நடக்க போற விஷயமா இருக்குது இல்லையா? அப்போ உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் என்ற தேவதூதன் அக்காலத்துல என்ன பண்ணுவானா? எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்று இன்னைக்கல்ல அன்றே சொல்லப்படுது. அப்ப அந்த ஆபத்து அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற காணப்பட உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்பட்ட பிறகு பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர். அப்போ ஆதாமியவள் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பூமியின் தூளில நித்திரை பண்ணுகள். அப்ப ஆதாமியவள இன்னைக்கு இன்னும் அந்த
அதாவது ஆத்மால நித்திரை அடைந்திருக்கிறாங்க, அவங்க இன்னும் வந்து எழுந்திருக்கவில்லை. அப்ப பூமியில தூளிய நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நித்திய ஜீவனுக்கும், அப்ப இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்துக்காக மரித்தவர்கள் அவங்க நித்திய ஜீவன் அடைவதற்காகவும் நித்திய ஜீவனுக்காகவும், சிலர் நித்திய நிந்தைக்காகவும் இகழ்ச்சிக்கும் வெளுத்து எழுந்திருப்பார்கள். அப்போ இந்த 2 விதமான கூட்டம் எழுந்திருப்பாங்க. அப்போ விசுவாசம் உள்ள ஒரு கூட்டம், விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம். அப்போ விசுவாசம் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்து சாட்சியா மரித்தவர்கள் அவங்க என்ன அடைய போறாங்கன்னா நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பாங்களாம். ஆனா சிலர் நித்திய நிந்தைக்காக இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள். இது நடக்க போற ஒரு காரியம் இயேசுவின் 2ஆம் வருகையில. அப்போ என்ன நடக்குமா, ஞானவான்கள் ஒளியை போலவும், ஆகாய மண்டலத்துல இருக்கிற எப்படி ஒளி வந்து சுடர் வீசும் ஒளி இருக்குதோ அதே போலதான் இந்த ஞானவான்கள் அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிறார்களாக நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்ப சதா காலமாக நட்சத்திரம் போல பிரகாசிக்க போறது யாரு? ஞானவான்கள். இவர்கள் நித்திய ஜீவன் அடைவதற்காக எழுந்திருப்பார்கள். இவர் பிரகாசிப்பார்கள் என்றென்றைக்குமே சதா காலமாக. ஆனா நித்திய ஜீவன் அடைவதற்காக எழுந்திருப்பார்கள். அப்ப என்னைக்குமே சுடர்களை போல ஒளி கொடுக்கிற பிள்ளையா இருக்க போது யாரு? ஞானவான்கள். அப்ப இந்த நித்திய ஜீவன் அடைவதற்கு இன்னைக்கு நாம சுடர் வீசும் ஒளியை போல நம்ம ஒளியின் பிள்ளை நடக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அப்ப அந்த ஜீவனை அடைவர்கள் யார் என்று நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்தோம். ஆரம்பத்துல வாசிக்கும் போது இயேசுக்கு சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அதே போல என்னை பின்பற்றுடன் இருளில் நடக்காம அவன் ஜீவ ஒளியை அடைவான். அப்ப இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிறவன் அத்தனை பேருமே அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் வந்து ஒளி நடக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்மேல் அன்பாயம் தான் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி சாய்த்து அந்த கற்பனையை கை கொண்டால் நாம எப்படி இருப்போம்? ஒளியில் பிள்ளைகள் போல நம்ம சாட்சி கொடுப்போம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடி முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா, அப்ப இது வரைக்கும் இந்த 1 மணி நேரம் கர்த்தாவே இந்த வேதத்துல இருந்திருக்க அந்த ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி என் கண்களை திறந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. அப்ப சபைக்கு இந்த வசனம் வெளிப்படுத்தினபடியா நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு நன்றி செலுத்தும் கர்த்தாவே. நீ நல்லவரப்பா, நீர் வல்லவர், கிருபை நிறைந்தவர், பரிசுத்தர், ஒருவர் சீர்கூட வாசத்துக்கு தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தாவே. எங்களை முற்றிலுமாக எங்களை தாழ்த்துவதன் கர்த்தாவே. நீர் பெரியவர் அப்பா. எஸ்அப்பா, உங்களுடைய கிருபினாலே அப்பா ஆண்டவர் இதோ இந்த ஒவ்வொரு நாளும் இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து ஆராய்ந்து ஒருமனப்பட்டு வசனம் தியானிக்க கிருபை தந்தபடியாலும் உங்களுக்கு நன்றி எஸ்அப்பா. கேட்கிற ஒவ்வொரு மேலும் தயவு கிருபை இரண்டு கர்த்தாவே. அப்ப முடிவருந்தும் அப்பா நிலைத்திருந்து அப்பா தோ அந்த பாக்கியத்தை பெறும்படி நித்திய பெறும்படி அப்பா கிருபை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றாவே. ஒருவேளை நாங்கள் சிறு தவறுகள் செய்தது இருந்தாலும் பெரிய தவறு செய்தாலும் அது எல்லாவற்றையும் மன்னியும் கர்த்தாவே. அப்ப வசன நிமித்தமாக என் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக ஒளி கொடுக்கிற பிள்ளையாக அப்ப நாங்கள் சாட்சி கொடுக்கும்படி ஒளியில் பிள்ளைய போற மாறி ஒளியில் நடக்க வேண்டும் என்பதா உங்களுடைய சித்தம். அப்பா அந்த சித்தத்தின்படி நடக்க எங்களை தாழ்த்துதன் கர்த்தாவே. உங்களுடைய தயவு இறங்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு எதிலும் அப்பா விசுவாசம் உண்டாகட்டும் கர்த்தாவே. முறுமுறுப்பு இல்லாம எதை செய்தாலும் கத்தற்கென்று மனப்பூர்வமா செய்யுங்கள் என்று நீங்க சொன்னீங்க கர்த்தாவே. அதே போல உண்மைக்கென்று மனப்பூர்வமா எந்த காரியம் செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாம செய்யும்படி எங்களை தாழ்த்துதன் கர்த்தாவே. இந்த கஷ்டப்பு யாதொரு வெறுப்பு எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கர்த்தாவே சந்தோஷத்தோட அப்பா அதே போல அன்போடு ஒருவர் மேல ஒருவர் அன்பு வைத்து சபையாக ஒருமனப்பட்டு ஒரு மனதோட காரியம் செய்யும்படி அப்பா சபையை ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமீன். யாருக்காவது பிரேயர் சொல்லுங்க சிஸ்டர், யார பேசுறீங்க? நான் திருவொற்றியூர்ல இருந்து பேசுறேன், கிருஷ்ணவேணி. இங்க நான் வர சொல்ல ஒருத்தர் புறஜாதி மக்கள் தான் வந்துகிட்டே இருந்தேன். என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னம்மா இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு என்னுடைய நாத்தனார் ஹேண்டிகேப் ரொம்ப முடியாத, இப்போ ஜுரத்துலயும் ரொம்ப முடியாத இருக்கிறாங்க, வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, முடியல, வயிற்றுல ஏதோ ப்ராப்ளமானாங்க. என்ன பண்ண எனக்கு கொஞ்சம் ஜபம் பண்ணு, ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ண சொல்லுமான்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிம்மா நான் ஜபம் பண்றேன், நீங்க கூட வீட்டுல கூட இதுல ஆன்லைன் வைப்பாங்க, அப்போ வந்து வெள்ளிக்கிழமை வந்து உபவாசத்தோட வந்து உட்காருமா சொன்னேன். அவங்க நடக்க முடியாதுமா நாங்க. சரி பரவாயில்ல நீங்க சொல்லுங்க நான் வரேன்னு சொன்னேன் சிஸ்டர் பிரதர். தேங்க்யூ. கீதா கேக்குறாங்க. கீதா அவங்க பேரு? ஆமா கீதா. ஓகே ஓகே சிஸ்டர். இப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? அவங்க பேர் கீதா. ஓகே, அவங்க இருக்கிறாங்களா சிஸ்டர்? பக்கத்துல இருக்காங்களா? வேற அவங்க 4 வீடு தள்ளி இருக்காங்க. அப்படியா?
கிறிஸ்டின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து சொன்னாங்க பிரதர். சரிம்மா நான் ஜெபம் பண்றேன் வீட்டாண்ட வரேன்னு சொல்லியிருக்கேன் பிரதர். ஓகே ஓகே. என்ன காரியத்துக்காக இப்ப ஜெபம் பண்ணலாம் சொல்லுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணலாம். அது வாமிட்டு வயிற்றுல ஏதோ ப்ராப்ளமா, அதனால ரொம்ப ஜுரமா இருக்கு. மாத்திரை போட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் தங்கிட்டு நான் எழுந்து கூட. ஆனா அவங்க கல்யாணம் ஆகல. ஆனா போறதுனால கல்யாணம் ஆகல அவங்களுக்கு. அதனால கொஞ்சம் ஜெபம் பண்ண சொன்னாங்க. கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஓகே, நீங்க தொடர்ந்து அறிவிங்க. அதே போல ஆன்லைன் இருக்க மெசேஜ் எனக்கு தெரியுங்க, கலந்துகிட்டோம். இப்போ நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். இப்ப அவங்க இல்ல பரவாயில்ல, நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். சரி, ஓகே பிரதர் சிஸ்டர்ஸ். இப்ப கேட்டீங்க இல்லையா, சகோதரி கீதாக்காக அவங்களுக்கு சரீரத்துல பல விதமான பிரச்சனை இருக்குது. வாந்தி வருது, பல சரீரத்துல பலவீனம் இருக்குது. சோ அவங்க ரட்சிப்பு அடையணும், இயேசுக்கு அறிந்து கொள்ளணும், அந்த ரட்சிப்பு அடையணும் என்பதற்காக அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த பாடுகளை விடுதலையாக்கப்பட்டு அந்த சமாதானம் வரணும் என்பதற்காக, ரட்சிப்பு என்ன என்பதற்காக யாராவது ஒருத்தர் ஜெபிக்கீங்களா? ஒருத்தர். சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, இதோ சகோதரி கீதத்துக்காக ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இதோ இந்த இயேசப்பா உங்களுடைய மேல நம்பிக்கை வைத்து வசனங்களை ஆராய்ந்து நிதானித்து அதை கேட்கும்படி அந்த கிருபை தாங்க கர்த்தாவே. இதயத்துல விசுவாசம் உண்டாகும்படி அப்ப சரீரத்தில் காணப்படுகிற அந்த பலவீனம், அந்த வியாதி படுக்கை எல்லாம் நீங்கி போகும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த சகோதரி ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. அப்பா தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டு அப்பா ரட்சிப்படைவதற்கு அப்பா தங்கள் உள்ளத்தை சாய்த்து கர்த்தாவே, தோ விசுவாசம் உண்டாகும்படி விசுவாசம் வைத்துக்கிற எல்லா கணிகளை உடைத்து, விசுவாசம் வராதபடிக்கிற தடைகளை உடைத்து கர்த்தாவே, அப்பா தோ மேல் அந்த அன்பு உண்டாகும்படி, இடத்துல விசுவாசம் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சகோதரி கீதாவை ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. தயவு, உடைய கிருபை, அன்பு, சமாதானம் அந்த சகோதரி இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா அவள் பாவம் செய்கிறாள் இருந்தால் அவள் பாவங்களை மன்னியும் கர்த்தாவே. அவர்கள் செய்கிறது தவறு என்று அறிந்து கொள்ளும்படி வசனம் நிமித்தம் வெளிப்படுத்தி கர்த்தாவே. அப்பா சத்தியத்தை அறிகிற அறிவு அவள் உண்டாகும்படி அப்பா உன்னுடைய கிருபை உன்னுடைய தயவு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக்கொள்ளும் கர்த்தாவே. இயேசப்பா அந்த சகோதரியை விடுதலையாக்கி கர்த்தாவே, தொடர்ந்து விசுவாசம் நிலைத்திருக்கும்படி குடும்ப ரட்சிப்பு அடைவதற்காக இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமென். மகாதேவி சிஸ்டர் சொல்லுங்க. எனக்கு இந்த தலையில கட்டி இருக்கிறது ஏசப்பா நாமத்தினால அது இது இல்லாத வழியா ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கணும் பிரதர். ஓகே, இப்போ எப்படி இருக்கு சிஸ்டர்? இப்போ அது கொஞ்ச நாளா பிரச்சனை இருந்துச்சு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கு? வீட்டுக்கு வந்துட்டேன் பிரதர் நேத்து. ஓகே, இப்போ எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க பிரதர். ஆண்டவர் எனக்கு ரொம்ப பூர்ண சுகம் கொடுத்துருக்கிறாரு. இந்த கட்டியா தானே கொஞ்சம் அப்படியே இதா இருக்குது பிரதர். கண்ணு மறையுது, ஜாஸ்தி பேச முடிய மாட்டேன்து பிரதர். ஓகே, கவலைப்படாதீங்க, ஜெபிக்கலாம். ஓகே 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 பிரதர் சிஸ்டர்ஸ், கேட்டீங்க இல்லையா, சகோதரி மகாதேவிக்காக யாராவது ஒருவர் அந்த கட்டி முழுசா மறைஞ்சு போகணும், இனிமே வரக்கூடாது, பூர்ண சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி யாராவது சகோதரி மகாதேவிக்காக ஒரு ஜெபிங்க. யாரா ஒருத்தர். நான் ஜெபிக்கிறேன் பிரதர். சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்தவரே கர்த்தாவே, இந்த இரவு வேளையில ராஜாவே நாங்கள் ஒரு மனதோடு அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஏசப்பா, ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே நன்றி அப்பா. ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே சகோதரி கர்த்தாவே உம்முடைய பொற்கரத்திலே வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறபடினாலே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசு மகராஜா, உள்ளின் அவயங்களை எல்லாம் அறிகிற தேவனாகி கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தரப்பா. அப்பா சகோதரி அப்பா தலையில இருக்கிறப்பா அந்த கட்டிய கர்த்தாவை நீர் அப்பா பூர்ண சுகம் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் பெற செய்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே அப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே கர்த்தாவே, வனாந்தரத்தில் ஆண்டவரே அநேக எலும்புகள் கூடியிருந்த போது அப்பா அதை அப்பா எசேக்கியேலை சுத்தி இதை நீக்கான இதுக்கு பிரசங்கம் பண்ணு என்ன போது ஆண்டவரே அவர் சொல்லும் போது அப்பா ஆண்டவரே அப்பா நரம்புகள் அதனுடைய எலும்பில் ஒட்டி கொண்டு அப்பா அது குரு மாதிரி உயிர் பெற்றபடி ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே ஏசப்பா நீங்க சகோதரிக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து அப்பா ஆண்டவரே சரீரம் முழுவதும் நீங்க ஆண்டவரே அப்பா நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே சகோதரி உங்களுடைய கரத்திலே வைக்கிறேன் தகப்பனே. நீங்கள் அதிசயத்தை காண பண்ண போகிறது கிருபைக்காக நன்றி. சாட்சியாய் நீர் வைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமை பெறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். ஓகே ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே பிரதர் சிஸ்டர்ஸ், பிரைஸ் லார்ட். ஓகே, மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ்.